ராம் ராம். வாழ்க வளமுடன். வாய்ஸ் ஆஃப் காஞ்சி நேயர் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். பக்தியில் சிறந்து விளங்கினா அது எப்படி இருக்கும், அந்த பக்தியில் இறைவனை நாம் உணரலாமா அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்குறோம் இன்னைக்கு. குஜராத்தில் போகாப்பூர் அப்படிங்கிற இடத்துல குமான் சிங் அப்படின்னு ஒரு ராஜா, அவருடைய ஃப்ரெண்டு பன்ஹாஜி அப்படின்னு, அவ ரெண்டு பேரும் சத்சங்கம் பஜனை எல்லாத்துலேயும் அத்தியந்த ஃப்ரெண்டு. அதோட அவ என்ன வேணா அவ ரெண்டு பேருக்குள்ளர ஷேர் பண்ணிப்பா உரிமையா. இதில் என்னென்ன நமக்கு வேணுமோ அதை எடுத்துக்கலாம். இந்த பதிவில் அவ ரெண்டு பேரும் பக்தியில் எப்படி சிறந்து விளங்கினா, அதில் உண்மையான பக்தி யாரோடது? ராஜாவோடதா ஹாஜா சிங்கா, பானா சிங்கா. இந்த குஜராத் மாநிலத்தில் குமான் சிங் ஒரு பெரிய விஷ்ணு பக்தர். அதே போல் பன்ஹாஜியும் கிருஷ்ணன் கிட்ட மிகுந்த பக்தி. அவ ரெண்டு பேரும் இந்த பாட்டு பஜனை அப்படின்னு அந்த அவ இடம் ஊர் முழுக்கவே பக்தியால் திளைச்சின்னு இருந்தது. அந்த பக்தியில் இவா ரெண்டு பேரும் இருக்கிறதுனால அவளுடைய ஊரும் அங்கே இருக்கிற மக்களும் அதே பக்தியில் ரொம்ப சிறந்து விளங்குறான். இந்த சிறந்து விளங்குற இவா ரெண்டு பேருக்குள்ளரையும் அப்படி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பு. இவர் எங்கே கதை சொல்ல போனாலும் பஜனை பாட போனாலும் பக்கத்தில் ராஜா இருப்பார். இவரோட அனுபவத்திலையும் சந்தேகங்களையும் கேட்டு தெரிஞ்சுப்பார் இவருடைய படிப்புலேருந்து. அப்படி போயின்னு இருக்கும்போது ஒரு தடவை தீபாவளி சமயம், அப்போது துவாரகா கோவில் முழுக்க லட்ச தீபம் எழுதியிருக்கா. ஏற்றின உடனே அப்படியே சூரியன் பிரகாசிக்கிற மாதிரி, கோவில் மட்டும் இல்லை அந்த ஊர் முழுக்க எல்லார் வீட்லேயும் அந்த துவாரகையில் அந்த மாதிரி லட்ச தீபம் ஏற்றிருக்கா. இங்கே இவா இருக்கிற இந்த போகாப்பூரில் குமான் சிங்கும் பன்ஹாஜியும் அந்த மாதிரி இன்னொரு மடத்தில் லட்ச தீபம் ஏற்றி பாட்டு பஜனை நடந்துட்டுருக்கு. அந்த பாட்டு பஜனையில் ரொம்ப மெய்மறந்து போயிட்டார் பன்ஹாஜி கிட்ட குமான் சிங். இந்த மெய்மறந்து போய் வர ரெண்டு பேரும் பக்தியில் திளைச்சின்னு இருக்கும்போதே திடீர்னு பன்ஹாஜி தொடைய அடித்து வேகமாக தட்டி தாளம் போட்டுட்டு ஆ ஊ அப்படின்னு கத்தினாராம். இவன் திடீர்னு எதுக்காக கத்துறான் அப்படிங்கிற எண்ணம் இந்த ராஜாக்கு. ஆனால் அது சபையில் கேட்க முடியாது. திடீர்னு பாட்டுக்கு நடுப்புற இந்த மாதிரி வந்த உடனே நீ ஏன் இப்போ பாட்டு முடிகிற வரைக்கும் பொறுமையாக இருந்தார். பஜனை எல்லாம் பாடி முடிஞ்சதுக்கப்புறம் அவர் பக்தியில் ரொம்ப திளைச்சின்னு இருந்தார். எதை பற்றியுமே கவலை இல்லை. அந்த பாடுறதுலேயும் அவன் நாமா சொல்கிறதுலேயும் அந்த பஜனையிலையும் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருந்தார் பன்ஹாஜி. இந்த பன்ஹாஜி கிட்ட இந்த ஃபங்க்ஷன் பஜனை முடிஞ்ச உடனே குமான் சிங் அவர்கிட்ட கேட்குறார், நீ பஜனைக்கு நடுப்புற திடீர்னு ஏன் கத்தின அப்படின்னு அவர் கேட்குறார். இதுக்கு நடுப்புறவே இந்த குமான் சிங் இது இவனோட பெரிய தந்திரக்காரனாக இருப்பானோ பன்ஹாஜி, திடீர்னு எல்லாரையும் ஈர்க்கிற மாதிரி ஒன்று பண்ணுறானே, இது உண்மையான பக்தி இல்லை போல இருக்கே அப்படின்னு அவருக்கு சந்தேகம் வருது. ஏன் இவன் திடீர்னு இந்த மாதிரி கத்துறதுக்கான காரணம் எல்லாரையும் நம்மளை திரும்பி பார்க்கணுங்கிறதுக்காக பண்ணியிருப்பானோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வருது. ஆனால் அதை அவர்கிட்ட கேட்கல. இதை ஃபங்க்ஷன் முடிஞ்ச உடனே பன்ஹாஜிகிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறார். துவாரகையில் திடீர்னு கிருஷ்ணனுக்கு தீபாராதனை காட்டும்போது அவனோட பட்டு பீதாம்பரத்தில் நெருப்பு பொறி பட்டு எடுத்தோம். அதை தட்டி ஊ அப்படின்னு தட்டி நசுக்கி அணைச்சுட்டேன் அப்படிங்கிறான். இப்படியெல்லாம் பக்தியில் பண்ண முடியுமா, நினைக்க முடியுமா, செய்ய முடியுமா அப்படிங்கிற யோஜனை குமான் சிங்குக்கு. இதையும் அவர்கிட்ட கேட்டுக்கல. பட் அரண்மனைக்கு போனதுக்கப்புறம் துவாரகாவில் இருக்கிற இவரோட ஃப்ரெண்டு ராஜாக்கு லெட்டர் எழுதுறார். இந்த மாதிரி தீபாவளி எல்லாம் அங்கே நல்லா நடந்ததா, துவாரகா கோவிலில் என்ன விசேஷமாக நடந்தது, ஏதானு விசேஷம் இருக்கா அப்படின்னு இவர் கேட்டு எழுதுறார். உடனே பதிலும் வந்துடுத்து. அதுக்கு துவாரகையில் சூப்பராக லட்ச தீபம் ஏற்றியிருந்தா கோவிலில். கிருஷ்ணனும் பச்சை கலர் பட்டு பீதாம்பரம், அந்த பீதாம்பரத்தில் அர்ச்சகரோட கவனக்குறைவுனால தீபாராதனை நடக்கும்போது அந்த கற்பூரம் கொஞ்சம் மேலே பட்டுடுத்தோம். அப்போ சுரீர்னு இருந்தால் நாங்கள் அணைக்கணும்னு நினைக்கிறதுக்கு முன்னாடியே அணைஞ்சு போயிடுது அப்படிங்கிறாரு அந்த ராஜா லெட்டரை எழுதியிருந்தார். இது எல்லாமே இவர் கிளாரிஃபை பண்ணிக்கிறதுக்காக அந்த ராஜா கிட்ட லெட்டர் போட்டிருக்காரு.
ஆனால் துவாரகாதீசன் கிட்டேயும் அதே பச்சை கலர் ட்ரெஸ்ஸு இவர் சொல்லிட்டார் அன்னைக்கு. அவன் கிருஷ்ணா பச்சை பட்டு பீதாம்பரத்தில் இருக்கானோ இல்லையோ, அது அவனால் அந்த சூட்டை பொறுத்துக்க முடியாது, அதனால நான் தட்டி அணைச்சுட்டேன், கசக்கி அணைச்சுட்டேன் அப்படிங்கிற. சரி, அப்போ தான் இவர் இந்த மாதிரி பதில் வந்த உடனே அந்த ராஜா கிட்டேருந்து தப்பை உணர்ந்து வெட்கப்படுறார். உடனே ஓடுறார் பன்ஹாஜியை பார்க்க. பன்ஹாஜி அவரோட இடத்துல ஆனந்தமாக பஜனை பண்ணிட்டே கிருஷ்ணா 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 கிருஷ்ணான்னு இருக்கார். இந்த கிருஷ்ணனை பார்த்து அந்த இதில் பக்தியில் மயங்கி அவர் பாடின்னு இருக்கும்போது இந்த ராஜா போய் காலில் விழறார். நான் தப்பு பண்ணிட்டேன், உன்னை போய் சந்தேகப்பட்டுட்டேன், உன்னோட பக்தியில் ரொம்ப இதெல்லாம் பார்க்க முடியுமா கேட்க முடியுமான்னு நான் சந்தேகப்பட்டுட்டேன். நீ தான் எவ்வளவு பெரிய பக்திமான் ஒசத்தி, நீ உன்னோட பக்தியில் இறைவனை நீ பார்க்குற அந்த பக்குவம் எனக்கு இன்னும் வரல, எனக்கு அதை சொல்லி கொடு அப்படின்னு சொல்லி அவனுக்கு பரிசா 2 கிராமம் முழுக்க கொடுத்து பன்ஹாஜியை மேலே தூக்கி வச்சு, நீ என்ன பண்ணுறியோ அதை பண்ணிட்டே இரு, உன்னோட ஜனங்கள் எல்லாம் இதை உன்னையே ஃபாலோ பண்ணட்டும் அப்படின்னு எல்லாருக்கும் நல்லதை சொல்லி கொடு அப்படிங்கிறார் ராஜா. அதோட இல்லை, அடிக்கடி பன்ஹாஜியை பார்த்து மீட் பண்ணி பேசி அந்த இதெல்லாத்தையும் கற்றுக்கிறார் இவரும். அது எப்படி பண்ணணும், இது எப்படி பண்ணணும்னு பண்ணி அதில் மெய்மறந்து போகிறாரு இந்த குமான் சிங்கும். இப்பேற்பட்ட பக்தியில் நமக்கு வரணும், அது வர வைக்கணும். நாம் உணர்வு பூர்வமாக வரணும். அது எப்படி, நீ உன்னை மறந்தாலொழிய அது வராது. சிற்றின்பத்தில் ஆசை வைக்காம இது வேணும் அது வேணும் ஆசைப்படக்கூடாது. இதுக்காகவும் ஒரு தோசை, ரவா தோசை, நெய் சொட்ட முந்திரி பருப்பு போட்டு சாப்பிடணும். அந்த ஆசை வந்துடுத்தோ நமக்கு பக்தி வராது. அதில் என்ன கிடைக்கிறதோ அதை ரவா தோசையாக நாம் மாற்றி ஏற்றிண்டு, நான் சொல்கிற ஐட்டத்தெல்லாம் வச்சு ஏற்றிண்டு இருந்தோன்னா பக்தி வரும். அந்த மாதிரி பக்தி நமக்கு பழைய சாதம் தான், அதை சாப்பிட்டாலும் இன்னைக்கு தேவாமிர்தம் தான் கிடச்சிருக்கு எனக்கு அப்படின்னு நாம் ஏற்றுண்டோன்னா பரிபூர்ண சரணாகதியாக நாம் ஆயிடணும். இந்த பானாசிங் மாதிரி இது எந்த சுவாமியாக இருந்தாலும் சரி, ஹரியாக இருந்தாலும் சரி, சிவனாக இருந்தாலும் சரி, ஹரியும் சிவனும் ஒன்று, அந்த கடவுள் ஒன்று, அது யாராக இருந்தாலும் சரி. இந்த மாதிரி பக்தியில் உணர்வு பூர்வமாக இறைவனை பார்த்து வணங்கிறது, அது நீ பண்ணுற செய்கையில தான் இருக்குது. நீ என்ன செய்கை பண்ணுறியோ கடவுள் உன்கிட்ட வரணும், வர வைக்கணும். இந்த பதிவு உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பாக்ஸில் கமெண்ட்ஸ் போடுங்க. ஸ்ரீ மகாபெரிவா திருவடிகளே நல்லதே நடக்கும். ஆனந்தமாக இருப்போம் நண்பர்களே. வாழ்க வளமுடன்.